Hi friends, welcome to MRK English. நம்ம ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு நம்ம பார்த்தோம். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸு பார்க்க போகிறோம். எதிர்காலம் அப்படின்னு தமிழில் அர்த்தம். அதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இனிமேல் வரப்போகிற விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். எடுத்துக்காட்டால் நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன், நான் அடுத்த வருஷம் ஹாஸ்டலில் படிப்பேன், நான் இன்னும் 2 வருஷம் கழித்து USA போவேன். இந்த மாதிரி எதிர்கால விஷயங்களை பேசுகிறது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை பார்க்கல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரெசன்ட் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த சப்ஜெக்டு ப்ளஸ் வெர்பு வந்துச்சு இல்லையா. பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்டு ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் இடி இந்த மாதிரி வந்துச்சு. இதில் எப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்பு. இந்த வெர்புங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், ஈட்டுன்னு ஒன்று எடுத்துக்குவோம். I will eat, you will eat, we will eat, they will eat, he will eat, she will eat, it will eat, சீதா will eat. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வில் போட்டு தான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பை நம்ம சேர்க்கணும், அவ்வளோதான். முதல் சென்டென்ஸு, நான் கால்பந்து விளையாடுவேன். எதிர்காலத்தில் நான் கால்பந்து விளையாடுவேன். இதை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்னா ஐ வில் ப்ளே ஃபுட்பால். ஐ அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டு, ப்ளேங்கிறது வெர்பு. நான் கால்பந்து விளையாட மாட்டேன், இது நெகட்டிவ் சென்டென்ஸு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஓன்ட் ப்ளே ஃபுட்பால். ஐ ஓன்ட் ப்ளே ஃபுட்பால். ஓன்ட்டுனா என்னது, வில் நாட், அதைத்தான் ஓன்ட்டுன்னு சொல்கிறோம். நான் கால்பந்து விளையாடுவேனா, இது என்னது, பாசிட்டிவ். அதுக்கு வில் ஐ ப்ளே ஃபுட்பால், வில் ஐ ப்ளே ஃபுட்பால். அடுத்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நான் கால்பந்து விளையாட மாட்டேனா, இது எப்படி இங்கிலீஷில் எழுதுறது, ஓன்ட் ஐ ப்ளே ஃபுட்பால், ஓன்ட் ஐ ப்ளே ஃபுட்பால். ப்ளே அப்படிங்கிறது இங்கே ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு. இது எல்லாத்தையும் ஒன்று போல் சொல்லணும் அப்படின்னா ஐ வில் ப்ளே, ஐ வாண்ட் டு ப்ளே, வில் ஐ ப்ளே, வாண்ட் ஐ ப்ளே. இதை சேர்த்து நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னது, பாசிட்டிவ். செகண்ட் சென்டென்ஸு நெகட்டிவ். மூணாவது சென்டென்ஸு பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். நாலாவது சென்டென்ஸு நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஃபஸ்ட் அண்டு தேர்டை எடுத்துக்கோங்க. ஐ வில் ப்ளே, அதை கொஸ்டினை எப்படி மாற்றுறதுன்னா ஃபஸ்ட்டு 2 வேர்டை மட்டும் மாற்றி போட்டால் போதும். வில் ஐ ப்ளே, ஈஸியாக இருக்கு இல்லையா. அடுத்தது பாருங்கள், ஐ ஓன்ட் ப்ளே, ஓன்ட் ஐ ப்ளே. ஃபஸ்ட்டு 2 மட்டும் மாற்றி போட்டுட்டா அந்த கொஸ்டின் வந்துடும், அவ்வளோதான். அடுத்தது அவன் சென்னைக்கு போவான். he will go to சென்னை, he will go to சென்னை. இங்கே வெர்பு go, he will go to சென்னை. அவன் சென்னைக்கு போக மாட்டான், நெகட்டிவ். he won't go to சென்னை, he will not go to சென்னையை தான் நம்ம he won't go to சென்னை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கோங்கிறது வெர்பு. அவன் சென்னைக்கு போவானா, பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. வில் ஹி கோ டு சென்னை, வில் ஹி கோ டு சென்னை. கோ அப்படிங்கிறது வெர்பு, ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அவன் சென்னைக்கு போக மாட்டானா, இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். எப்படி எழுதலாம், ஒன்ட் ஹி கோ டு சென்னை, ஒன்ட் ஹி கோ டு சென்னை. ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க 4 சென்டென்சஸுமே. இதை மொத்தமாக நம்ம எப்படி எழுதலாம், he will go, he won't go, will he go, won't he go.
ஹீ அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட்டு, வில்லுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸுக்கே உள்ள ஒரு வேர்டு, கோ அப்படிங்கிறது வெர்பு. இங்கே சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்பு. இங்கே வெர்பு வந்து எல்லா ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் தானே. பாருங்கள், ஃபஸ்ட் அண்டு தேர்டை எடுத்துக்கிட்டோம்னா ஹி வில் கோ, அதை கொஸ்டினாக எப்படி மாற்றுறது? வில் ஹி கோ, ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் மாற்றுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஹி ஓன்ட் கோ, அதை வந்து ஓன்ட் ஹி கோ, ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டை மட்டும் மாற்றுறாங்க, ரொம்ப ஈஸியாக. அடுத்தது நீ வருவாய், நீ வருவாய், இதை வந்து யூ வில் கம், யூ வில் கம். யூங்கிறது சப்ஜெக்டு, வில்ங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு, கம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் தி ப்ரெசன்ட். நீ வரமாட்டாய், நீ வரமாட்டாய், யூ ஓன்ட் கம், யூ ஓன்ட் கம், யூ வில் நாட் கம் அப்படிங்கிறது தான் ஓன்ட் கம். அடுத்தது நீ வருவாயா, நீ வருவாயா, பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இதுக்கு வில் யூ கம், வில் யூ கம். எல்லாத்துலேயுமே கம் ஃபஸ்ட்டு V1 தான் வருது பார்த்தீங்களா ஃபியூச்சர் டென்ஸில். நீ வரமாட்டாயா, நீ வரமாட்டாயா, நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஓன்ட் யூ கம், ஓன்ட் யூ கம், அவ்வளோதான். இதை மொத்தமாக நம்ம யூ வில் கம், யூ ஓன்ட் கம், வில் யூ கம், ஓன்ட் யூ கம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ், ரெண்டாவது வந்து நெகட்டிவ், மூணாவது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நாலாவது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். சரியா? யூ வில் கம், இதில் இருந்து தான் மூணாவது கொஸ்டின் வருது. ஃபஸ்ட்டு ரெண்டு யூ வில் வந்து வில் யூவாக மாறுது, தட்ஸ் ஆல். யூ ரெண்டாவது நாலாவதும் பாருங்கள், யூ ஓன்ட் கம், ஓன்ட் யூ கம், யூ ஓன்ட், இங்கே வந்து ஓன்ட் யூ, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. இந்த கொஷின் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்தது இதை நீங்கள் நல்லா மனசில் நிறுத்திக்கோங்க, இந்த நாளையுமே. அவள் சமைப்பாள், அவள் சமைப்பாள், இதை எப்படி எழுதலாம்? ஷீ வில் குக், சிங்கிறது சப்ஜெக்டு, வில்லு ப்ளஸ் குக்குங்கிறது V1, அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம். அவள் சமைக்க மாட்டாள், நெகட்டிவ் சென்டென்ஸ். அவள் ஷீ ஓன்ட் குக், ஷீ ஓன்ட், ஷீ வில் நாட் குக், குக்குங்கிறது இங்கே என்னது? வெர்பு. அடுத்தது அவள் சமைப்பாளா, பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். வில் ஷீ குக், வில் ஷீ குக், வில் ஷீ குக். நெக்ஸ்ட்டு அவள் சமைக்க மாட்டாளா, இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். அவள் சமைக்க மாட்டாளா, ஓன்ட் ஷீ குக், ஓன்ட் ஷீ குக், அவள் சமைக்க மாட்டாளா அப்படிங்கிறதுக்கு ஓன்ட் ஷீ குக், அவ்வளோதான். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஷீ வில் குக், இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு. ஷீ ஓன்ட் குக், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு, அதிலேயே நெகட்டிவ். மூணாவது வில் ஷீ குக், இது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓன்ட் ஷீ குக், இது வந்து நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸு. இப்போ ஃபஸ்ட் அண்டு தேர்டு எடுத்துக்கிட்டோன்னா ஷீ வில் குக். மூணாவது வந்து எப்படி இருக்குது? வில் ஷீ குக். ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டை ஷீ வில் ஷீ போட்டால் அது கொஸ்டினாக மாறிடும். அதே மாதிரி செகண்ட் அண்டு ஃபோர்த்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஷீ ஓன்ட் குக், ஓன்ட் ஷீ குக், ரெண்டு இருக்கா? அப்படின்னா ஷீ ஓன்ட் வந்து ஓன்ட் ஷீன்னு மாறுது, அவ்வளோதான், கொஸ்டினாக ஆயிடுது. இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் கொஸ்டின்ஸு, சென்டென்சஸ் எல்லாம். நாங்கள் சந்திப்போம், நாங்கள் சந்திப்போம். வி வில் மீட், விங்கிறது சப்ஜெக்டு, வில் ப்ளஸ் மீட்டுங்கிறது வெர்பு V1. நாங்கள் சந்திக்க மாட்டோம், நெகட்டிவ் சென்டென்ஸ். பாருங்கள், இதை எப்படி எழுதலாம்? வில் நாட் வரும் இல்லையா? வி அப்படிங்கிற சப்ஜெக்டு, ஓன்ட், மீட் அப்படிங்கிறது V1 ஃபார்ம், V1 ப்ரெசன்ட் ஃபார்ம். நாங்கள் சந்திப்போமா, கொஸ்டின் பாசிட்டிவ். வில் வி மீட்,
வில் வி மீட். நாங்கள் சந்திப்போமா, இதுக்கு என்ன கொஸ்டின்னா வில் வி மீட். அடுத்தது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். நாங்கள் சந்திக்க மாட்டோமா, நாங்கள் சந்திக்க மாட்டோமா. won't we meet, won't we meet, சந்திக்க மாட்டோமா, won't we meet. மொத்தமாக we will meet, we won't meet, will we meet, won't we meet. ஃபஸ்ட் வந்து என்னது பாசிட்டிவ் சென்டென்ஸ், ரெண்டாவது நெகட்டிவ் சென்டென்ஸ், மூணாவது பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நாலாவது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஃபஸ்ட் அண்ட் தேர்டை எடுத்துக்கிட்டோன்னா we will meet, will we meet. we will வின்னு மாற்றிட வேண்டியதான், அது கொஷினாக மாறிடும். அதே மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர்த்தை we won't we ரெண்டையுமே மாற்றிடணும். we won't வின்னு மாற்றிடணும். ரிவர்ஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். திருப்பி போடுறோம், அது வந்து கொஷினாக மாறிடுது. இந்த 4 ஃபார்முமே நல்லா மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் கொஷின் ஃபார்ம் பண்ணுறது, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், அது ஓடும், அது ஓடும். இட் வில் ரன், இட்டுங்கிறது சப்ஜெக்டு ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 ப்ரெசன்ட் ஃபார்ம், ரன்னுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். அது ஓடாது நெகட்டிவ், அது ஓடாது. இட் won't ரன், இட் won't ரன். இட்டுங்கிறது சப்ஜெக்டு ப்ளஸ் won't ப்ளஸ் V1. அது ஓடுமா, அது ஓடுமா. will it run, will it run. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சால் கூடவே சொல்லிகிட்டே வாங்க. அது ஓடாதா, அது ஓடாதா. இது வந்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். அது ஓடாதா, won't it run, won't it run. இதை மொத்தமாக நம்ம எழுதணுன்னா இட் வில் ரன், இட் won't ரன், will it run, won't it run. இதில் நீங்கள் ஒன்று கவனிக்கணும், எல்லாமே ரன் தான். பாசிட்டிவ் ஃபார்மோ வேறு எதுவுமே கிடையாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ எதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் அண்ட் தேர்டை எடுத்துக்கிட்டோன்னா இட் வில் ரன், வில் இட் வில் வந்து வில் இட்டாக மாறிடுது, கொஸ்டினாக மாறிடுது. செகண்ட் அண்ட் தேர்டு ஃபோர்த்து இட் won't ரன், won't it ரன், won't it ரன். இட் won't வந்து won't இட்டாக மாறிடும். அப்படி திருப்பி போட வேண்டியதான், அவ்வளோதான், கொஸ்டினாக மாறிடும். ஒரு சென்டென்ஸ் வந்து டக்குன்னு கொஸ்டினாக மாறுறதுக்கு இதுதான். அடுத்தது அவர்கள் வேலை செய்வார்கள், ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் செய்வார்கள். தே வில் ஒர்க், தே வில் ஒர்க். தேங்கிறது சப்ஜெக்டு, வில் ப்ளஸ் ஒர்க்குங்கிறது வெர்பு V1. அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் நெகட்டிவ். தே won't ஒர்க், தேங்கிறது சப்ஜெக்டு ப்ளஸ் won't எல்லா நெகட்டிவ்லேயும் வர்றது ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் V1, அவ்வளோதான். அவர்கள் வேலை செய்வார்களா, கொஸ்டின். அவர்கள் வேலை செய்வார்களா. வில் தே ஒர்க், வில் தே ஒர்க். வில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், இது வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால. நெகட்டிவ்னா என்ன வரும் பாருங்கள், அவர்கள் வேலை செய்ய மாட்டார்களா. அதுக்கு என்ன செய்யணும், won't they ஒர்க். will they ஒர்க்னா பாசிட்டிவ், won't they ஒர்க். அவர்கள் வேலை செய்ய மாட்டார்களா. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோன்னா they will ஒர்க், they won't ஒர்க், will they ஒர்க், won't they ஒர்க். இந்த ஒர்க்குங்கிறது V1 ஃபார்ம் தான் எல்லாமே. they will ஒர்க், அதையும் ஃபஸ்ட் அண்டு தேர்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா they will ஒர்க் அங்கிற அந்த சென்டென்ஸு கொஷினாக எப்படி மாறுது, they will வந்து will டேயாக மாறுது, அவ்வளோதான். செகண்ட் அண்டு ஃபோர்த்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா they won't ஒர்க், won't they ஒர்க். they won't வந்து won't they அப்படின்னு மாறுது, அது கொஷினாக மாறிடும். நீங்கள் நல்லாவே இதை மனசில் நிறுத்திக்கணும். என் கூடவே நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லிக்கிட்டே வாங்க. இது ஏற்கனவே நிறையா தடவை சொன்னது தான்,
அடுத்த வேர்ட் இதை நீங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் பாருங்கள். சீதா பாடுவாள். சீதா அப்படிங்கிற ஒரு நேமு, அவ்வளோதான். சீதா வில் சிங். சீதா வில் சிங். சீதா வந்து சப்ஜெக்டு ப்ளஸ் வில் ப்ளஸ் V1 சிங்கு வெர்பு. சீதா பாட மாட்டாள், இது நெகட்டிவ் சென்டென்ஸு. சீதா won't sing. சீதா won't sing. சீதா ப்ளஸ் won't ப்ளஸ் வெர்பு V1. சீதா பாடுவாளா, இது வந்து கொஸ்டின். சீதா பாடுவாளா. வில் சீதா சிங், எப்போவுமே வர்றதான் வில்லு ஃபஸ்ட்டு. சீதா சிங். சிங்குங்கிறது வெர்பு, சீதாங்கிறது நேமு. சீதா பாட மாட்டாளா, இது நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பாருங்கள். ஓன்ட் சீதா சிங். ஓன்ட் சீதா சிங். ஓன்ட் அப்படிங்கிறது கொஸ்டினில் வர்றது. சீதாங்கிறது சப்ஜெக்டு, சிங்குங்கிறது வெர்பு. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சீதா வில் சிங், சீதா ஓன்ட் சிங், வில் சீதா சிங், ஓன்ட் சீதா சிங். ஃபஸ்ட்டு இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். ஃபஸ்ட் அண்டு தேர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீதா வில் சிங், அது கொஸ்டினாக மாற்றணும்னா வில் சீதா. சீதா வில் வந்து வில் சீதாவாக மாறிடும். அடுத்தது செகண்ட் அண்டு தேர்டு. ஃபோர்த்து சீதா ஓன்ட் சிங், ஓன்ட் சீதா சிங். சீதா ஓன்ட் வந்து ஓன்ட் சீதா. சீதா ஓன்ட், ஓன்ட் சீதா, அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே இதே மெத்தடு தான், இதே மாதிரி தான் எழுதணும். கொஸ்டின் ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் ஃப்யூச்சர் டென்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.